ஓம் விநாயகா போற்றி. புத்தி கூர்மை மிக்கவர்களாகவும் நாணயத்துடன் நாணயமுடன் நடந்து நாணயம் ஈட்டக்கூடியவர்களாகவும் எல்லோரையும் சமமாக ஏழைகளை கண்டு ஏளனம் பேசாமலும் பணக்காரர்களை கண்டு பல்லிழிக்காமலும் அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய பண்புடையவர்களாகவும் வழிகாட்டுதல் தொழிலான ஜோதிடம் வழக்கறிஞர் தொழிலில் அதிக மேன்மை பெற்றவர்களாகவும் உள்ள மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி அதிபதியின் அம்சங்களையும் தன் சிறப்பு தன்மைகளையும் பயன்படுத்தி அனைத்து விதமான கூடுதலான நல்ல பலன்களையும், முக்கியமாக திருமணம், தொழில், எதிரிகளை வெல்லும் வம்பு வழக்கு, கடன், நோய் தீர்க்கும் அமைப்புகள், எவ்வித நட்சத்திரங்களில் எவ்வித விதத்தில் நீங்கள் செயல்பட்டு உயர்வான மேன்மையான நட்பலனை அடைய முடியும் என்பதை இப்பதிவில் நமது தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கூறி சென்ற மூலநூலில் கருத்துக்கள் அடிப்படையில் விளக்கமாக பார்ப்போம். சுய ஜாதக ரீதியாக தோஷங்கள், பாதிப்புகள் உள்ள அமைப்புகளை விதி விலக்குகள் சுபர்களின் தொடர்புகள் இருந்தால் மட்டுமே மாற்ற முடியும். நம்மால் மாற்ற முடியாது, மாறி நடக்கும். ஆனால் கோச்சாரத்தில் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி அதிபதி ரீதியாக நாம் துல்லியமாக செயல்பட்டு முன்னர்கள் கூறியுள்ள வழியில் நடந்தோம் என்றால் நிச்சயமாக அசுப காலங்களில் கூட நல்ல பலன்களை அடைய முடியும். முக்கியமாக ஜென்ம ராசி என்பது நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் என்ற ராசியே சந்திரன் என்ற ராசி ஜென்ம ராசியாகும். அந்த ஜென்ம ராசி ரீதியாக இன்றைய கோச்சார சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரம் வீதம் சஞ்சாரம் செய்து கொண்டு தினமும் ஒரு வித பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்றாடம் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு ராசியில் 2.25 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். எனவே உங்களுக்கு சந்திரன் எந்த ராசியில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தால், உங்களை பொறுத்தவரை சிம்மம், விருச்சகம், மீனம், மேஷம் ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் 10 நாட்கள் மிக யோகமான நல்ல பலன்களை தரும் நாட்களாகும். மேலும் மிதுனம் ராசியிலும் தனுசு ராசியிலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் ஒருவித பதட்டம், அவசரத்தனத்தால் பாதிப்புகள் ஏற்படும் வழியில் மேன்மையான நல்ல பலன்கள் தான் அதிகம் ஏற்படும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், சிறப்பான தன்மையுடையவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்த்தால், மிதுனம் ராசி லக்னம், கன்னி ராசி லக்னம், அதேபோல் ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ராசி லக்னக்காரர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விதமாக ஜாதக ஆய்வும் ஓரளவாக செய்து கொண்டு விட்டால் மிக சிறப்பான வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். அவர்களால் எந்தவித பாதிப்புகளும் பிரச்சனைகளும் உறுதியாக ஏற்படாது. அடுத்ததாக ஜென்ம ராசி ரீதியாக உங்களுக்கு லக்னங்கள் எவ்வாறு அமைந்தவர்கள் சிறப்பு பெற்றிருப்பீர்கள் என்றால், பொதுவாக இந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம் உள்ளது. மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு கடகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்னங்களாக வரப்பட்டவர்கள் வாழ்க்கையில் சிறப்பு முற்பகுதியில் அடைந்து விடுவார்கள். மேலும் முற்பகுதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் லக்னங்களாக அமைந்தவர்கள் முற்பகுதியில் சிறப்பாக வந்துள்ளார்கள். மற்ற லக்னங்கள் அமைந்தவர்கள் பிற்பகுதியில் சிறப்படைவார்கள். இது பொதுவான ஒரு தசாபுத்தி அமைப்பில் நிர்ணயிக்கப்படும் ஒரு அமைப்பாகும். அடுத்ததாக கிரக அமைப்புகள், அதாவது உங்கள் ராசி அதிபதியின் அமைப்புகள். உங்கள் ராசி அதிபதி புதன் கிரகம் ஆகிறார். எனவே புதனை பொறுத்தவரை ஒரு கல்விக்காரகன், புத்திக்காரகன் ஆகிறார். எனவே புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிறார். புதனின் அதி தேவதை விஷ்ணு பெருமாள் கோயில் வழிபாடுகள் கூடுதலான சிறப்பு பலன்களை பெற முடியும். அதே நேரத்தில் ஸ்தலம், சேத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் திருவெண்காடு, அதாவது கும்பகோணத்திற்கு கூட திருவெண்காடு சிறப்பான ஸ்தலம் ஆகும். மேலும் வஸ்திரம், பச்சை பட்டு வஸ்திரம் மிக சிறப்பான யோக பலன்களை தரும். பச்சை நிறமும் உங்களுக்கு யோகத்தை தரும். அதேபோல் தானியம் என்ற இடத்துக்குள்ள பச்சை பயிறு தானியம், புஷ்பம், வெண்காந்தல் புஷ்பம்
சமைத்து நாயுருவி சமைத்து இவைகளை வழிபாடுகளிலும் மற்ற நம்மளுடைய ஏதோ ஒரு அங்கத்தில் நம்மளுடைய வைத்து கொள்வதும் அந்த நிற பொருட்களை வைத்துக் கொள்வதும் நமக்கு கூடுதல் சக்தியை தரும். அதேபோல் வாகனம் குதிரைக்கு நீங்கள் முடிந்தவரை என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு நியூமராலஜி எண் என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் எண்ணாக வரும். உங்களுக்கு வடக்கு திசையும் வடகிழக்கு திசையும் யோகத்தை தரும். மேலும் உலோகம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பித்தளை உலோகம் யோகத்தை தரும். அதே போல் பச்சை கல் மோதிரமும் யோகத்தை தரும். நியூமராலஜி ரீதியாக 5ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் கூடுதல் நற்பலன்களை தரும். 4ஆம் எண்ணும் ஒருவித யோகத்தை தரும். ஆனால் ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் அமர்ந்திருக்க வேண்டும். சுப கிரகங்களின் தொடர்புடன் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் 4ஆம் எண்ணையும் ராகுவின் சுப இதையும் பயன்படுத்தலாம். ராகு திசையிலும் சிறப்பாக பயன்படுத்தி மேன்மை அடைய முடியும். அடுத்ததாக 5, 6, 8ஆம் எண்களின் கூட்டு எண்களையும் உங்களுக்கு யோகத்தை தரும் எண்களாகும். நிறங்கள் என்ற இடத்துல பச்சை நிறம், நீல நிறம், வெண்மை நிறமும் உங்களுக்கு கூடுதல் சக்தியை தரும் நிறங்களாகும். எனவே எண்கணிதம் ரீதியாகவும் இந்த கிரக அடிப்படையில் நீங்கள் நல்ல பொருட்களை பயன்படுத்தி கூடுதலான சக்தியை பற்றி மேன்மை அடைய முடியும். முக்கியமாக ஜென்ம நட்சத்திரம் தான் அனைத்து பலன்களுக்கும் அடிப்படை காரணமாகும். அன்றாடம் மாறக்கூடிய பலன்களுக்கு காரகர் ஜென்ம நட்சத்திரம் தான். தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது, தினமும் ஒரு நட்சத்திரம் வெறும் ஆதிக்கம் செலுத்துகிறது. எனவே ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக நாம் பலன்களை ஆராய்வது மிகச் சிறப்பாக இருக்கும். ஜென்ம நட்சத்திரம் என்பது நம்முடைய பிறந்த நட்சத்திரமாகும். எனவே பிறந்த நாளை கொண்டாடுவது ஜென்ம நட்சத்திர ரீதியாக கொண்டாடுவதுதான் ஜோதிட சாஸ்திர ரீதியான வழிமுறையாகும். அதே நேரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் என்னென்ன காரியங்கள் சிறப்பாக செய்யலாம் என்று பார்த்தால், கோயில் வழிபாடுகள் அனைத்துக்குமே உகந்த நாட்கள் ஜென்ம நட்சத்திர நாட்கள். அதே போல் முன்னோர்கள், மகான்கள், ஆசான்கள் அனைவரையும் சந்திக்கலாம். மேலும் பித்திருக்களின் கடமைகள் அனைத்தையும் செய்யலாம். அதே போல் சாந்தி பரிகாரங்களையும் இந்த நாளில் செய்தால் சிறப்பான பலன்கள் பெற முடியும். மேலும் நல்ல பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம், கல்வி ஆரம்பிக்கலாம். நல்ல மேன்மையான பலன்களை கொடுக்கும். எனவே ஜென்ம நட்சத்திர ரீதியாகத்தான் நம்மளுடைய பலன்கள் அதிக கூடுதல் சக்தி பெறும். அடுத்ததாக உங்களுக்கு 15 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் யோக பலன்களை தரும். இந்த 15 நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் கணவன் மனைவி உறவுகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கணவன் மனைவி உறவுகளை தேர்ந்தெடுக்கும் திருமண பொருத்தத்தின் அடிப்படை ஆதாரம் இந்த 15 நட்சத்திரங்கள் தான். இந்த 15 நட்சத்திரங்கள் ரீதியாகத்தான் 10 பொருத்தங்கள் அமைக்கப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த 15 நட்சத்திரங்கள் அனைத்து யோக பலன்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களை உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் கணவன் மனைவி உறவுகள், நண்பர்கள், கூட்டாளிகள், காதலர்கள் என்ற அனைத்து வித உறவுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு இந்த நட்சத்திரம் உதவி பெறும். முதலில் மிருகசீடம் நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசத்தில் மிருகசீடம் நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். மிருகசீடம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை 15 நட்சத்திரங்களை கூறுகிறேன். திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். 15 நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திர நாட்களையும் பயன்படுத்துங்கள், நட்சத்திரக்காரர்களையும் பயன்படுத்தி முன்னேறலாம். அடுத்ததாக ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களுக்கும் நீங்கள் எந்தவித நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் என்று எடுத்துக்கொண்டால், தன சம்பத்து மிகும் நாட்கள், பொருளாதார மேன்மை, பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த காரியங்களை முயற்சி செய்தாலும், எக்கனாமிக் ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படும் எந்த ரீதியான முயற்சிகளில் தன ரீதியாக பணம் ரீதியாக செயல்பட்டீர்கள் என்றால் பணப்பிரச்சனைகளில் செயல்படும் அனைத்து காரியங்களுக்குமே உங்களுக்கு உகந்த நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்ள திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்கள் சிறந்த யோகத்தை தரும். அதேபோல் சுக ஆரோக்கியம், சுகபோக வசதிகளான வீடு, வாகனம், நிலப்புல வசதிகளுக்காக நீங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களிலும் எதிரிகளை வெல்லவும்
நோய் கடன் நிவர்த்தியாகவும் போட்டிகளில் வெற்றி பெறவும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் செயல்பட்டு நல்ல பலன்களை அடைய முடியும். அதே நேரத்தில் நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள் அவர்களிடம் ஒரு காரிய அனுகூலம் பெறவும் அல்லது அவர்களின் உறவுகள் நட்பு நாடி செல்லக்கூடிய நாட்களாகவும் நீங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திர நாட்களை தேர்ந்து கொடுத்து நட்பு மேன்மை பெறும் நாட்களாகவும் அது நட்பால் அனுகூலம் கிடைக்கும் நாளாகவும் அமைந்திடும். மேலும் எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் அல்லது புதியவர்களாலும் நமக்கு நல்ல அனுகூலமான எல்லா காரியங்களிலும் நமக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களை பொறுத்தவரை ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாட்கள் சென்று செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகரமாக அவ்வித காரர்களும் நல்ல அனுகூலத்தை பெறலாம். எதிரிகளே நண்பர் ஆவார்கள். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக 15 நட்சத்திரம் முதலில் கூறிவிடுகிறேன். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு முன்பு கூறியதில் நல்ல நாட்களும் ஆகும். நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் உறவுகள், காதலர்கள் என்ற அனைத்து உறவுகளையும் இதை தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வளமாக உங்களுக்கு இருப்பார்கள். நலமாகவும் வளமாகவும் செயல்படுவார்கள். அடுத்ததாக உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் என்னென்ன காரியங்கள் செய்யலாம்? பொருளாதார ரீதியாக தன சம்பத்து மிகும் நாட்களாக உங்களை பொறுத்தவரை புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்களிலும் சுக ஆரோக்கியம், வீடு, வாகனம், நிலப்புலங்கள், கல்வி அமைப்புகளில் நீங்கள் செயல்பட உங்களை பொறுத்தவரை ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களிலும் எதிரிகளை வெல்லவும், நோய் கடன் நிவர்த்தியாகவும், போட்டிகளில் வெற்றி பெறவும் நீங்கள் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரங்களிலும் செயல்பட்டு வெற்றிகளையும் பெறலாம், சாதகமான பலன்களையும் பெறலாம். அதேபோல் உறவுகளை புதுப்பிக்கவும், உறவுகளை விரும்பி செல்லும் நாட்களாகவும் நண்பர்கள், கூட்டாளிகள், காதலர்கள், கணவன் மனைவி உறவுகள் ஒரு காரியமாகட்டும் அல்லது உறவுகளை வளப்படுத்தும் காரியங்களுக்காகட்டும் நீங்கள் உங்களை பொறுத்தவரை ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாளில் சந்தித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உறவுகள் மேம்படும், அனுகூலமான சாதகமான பலன்களும் ஏற்படும். அதேபோல் எதிரிகளாலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களிடமும் அறியாதவர்களிடமும் தெரியாதவர்களிடமும் காரியங்களை செய்ய நீங்கள் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் போன்ற நட்சத்திர நாட்களில் சென்று காரியங்களை அவர்களை அணுகினால் அனைத்து விதமான நட்பலன்களையும் நீங்கள் அடைய முடியும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 15 நட்சத்திரங்கள் யோகமான நட்சத்திரங்கள். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள், காதலர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும் உதவும். அனைத்து விதமான நல்ல காரியங்களுக்கும் யோக பலன்களை தரும் நட்சத்திரங்களாகவும் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரக்காரர்களையும் நீங்கள் உறவுகளாக பயன்படுத்தி மேன்மை அடைய முடியும். மேலும் உங்களை பொறுத்தவரை தன சம்பத்து மிகும் நாட்களாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களிலும் தேக ஆரோக்கியம், வீடு, வாகனம், நிலப்புல வசதிகள் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரங்களிலும் எதிரிகளை வெல்லவும், போட்டிகளில் வெற்றி பெறவும், நோய் கடன் நிவர்த்தியாகவும், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திர நாட்களிலும் உறவுகளை பலப்படுத்தவும், உறவுகள் மூலம் சாதகமான அனுகூலமான பலன்களை பெறவும், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திர நாட்களிலும் எதிரிகளிடமும் எதிரி தன்மை உள்ளவர்களிடமும் புதியவர்களிடமும் அறியாதவர்களிடமும் காரியங்களுக்கு பழகி அனுகூலமாக சாதகமான பலன்களை பெற நீங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களில் அவர்கள் சென்று சந்திப்பது சிறப்பாகும். எனவே இந்த விதமான யோகத்தை பலன்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தத்தான் அட்சய பாத்திரம் போல பலன்கள் பெருகி கொண்டே இருக்கும். இந்த அமுதம் நிரம்பிய அட்சய பாத்திரத்தில் ஒரு சில துளிகளைத்தான் இப்பொழுது பார்த்தோம். இன்னும் அமுதத்தின் முழுவதுமே ஒவ்வொரு துளிகளாக பார்த்து கொண்டே இருப்போம். பலன்களை நீங்கள் பயன்படுத்தத்தான் பலன்கள் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு முறை பயன்படுத்தி சரியாக வர வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்புகள் மிகவும் மோசமாக இருக்கும், ஜாதக அமைப்பு மோசமாக இருக்கும்.
ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை பயன்படுத்தி அல்லது கடவுள் வழிபாடுகள் மற்ற கூடுதல் சக்திகளை பயன்படுத்தி அனைத்து வித அமைப்புகளையும் பயன்படுத்தி செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். வெற்றி நிச்சயம். நீங்கள் வெல்வதும் நிச்சயம். வளமான வாழ்க்கை வாழ்வதும் நிச்சயமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.